நாகும் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்துருவுக்கு எதிராய் நாம எப்படிப்பட்ட ஆயுதங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும், சத்துருவுக்கு விரோதமாய் நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து இந்த வேத வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரி உண்டு என்பது உண்மை, நாம் அறிந்திருக்கிறோம். எதிரியினுடைய பிரச்சனை உண்டு என்பதையும் நான் அறிந்திருக்கிறோம். எபேசியருக்கு இந்த நிருபம் 6வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் நமக்கு தெரிந்த அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்தால் 13வது வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக ஆயுதங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சில ஆயுதங்கள் இங்கே சொல்லப்பட்டாலும் சில பாதுகாப்பு நமக்கு அவசியம். அப்ப தீங்கு நாள் என்கிற ஒரு நாள் இருக்கிறது. எதிரியினுடைய செயல்பாடுகள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசு எல்லா இடமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாரையாவது விழத்தள்ளவில்லை என்றால் அவனுக்கு தூக்கம் வராது. யாரையாவது ஆண்டவரை விட்டு பிரிக்கவில்லை என்றால் அவனுக்கு தூக்கம் வராது. அவ்வளவு பெரிய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை வியாதியில வைப்பது பிசாசுனுடைய திட்டம் அல்ல. உங்களை சோர்ந்து போய் வைப்பது பிசாசுனுடைய திட்டம் அல்ல. உங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுப்பது பிசாசுனுடைய திட்டம் அல்ல. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் தடுப்பது பிசாசுனுடைய திட்டம் அல்ல. உங்களையும் ஆண்டவரையும் பிரிப்பது தான் பிசாசுனுடைய திட்டம். அதுக்கு வியாதியா இருக்கலாம், அருமையா இருக்கலாம், ஆசீர்வாத குறைவா இருக்கலாம், ஏதோ ஒன்று தடையை உண்டு பண்ணி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை கட் பண்றதுக்கு தான் சாத்தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். பிசாசுனுடைய பெரிய திட்டம், வியாதிக்காரர்களை கண்டு அவன் சந்தோஷப்பட மாட்டான். துக்கத்தில் இருக்கிறவங்களை கண்டு அவன் சந்தோஷப்பட மாட்டான். ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களை பார்த்து அவன் சந்தோஷப்படுவான். ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் சந்தோஷப்படுவான். ஒரு மனிதன் பைபிள் படிக்கவில்லை என்றால் சந்தோஷப்படுவான். ஒரு மனிதன் சபைக்கு வரவில்லை என்றால் சந்தோஷப்படுவான். ஒரு மனிதன் பரிசுத்தவனாய் வாழவில்லை என்றால் சந்தோஷப்படுவான். பிசாசு ரொம்ப விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கடவுளை நேசிக்க கூடாது, கடவுளை ஆராதிக்க கூடாது, பக்தியாய் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாய் வாழக்கூடாது. இவைகள் எந்த ஒரு மனிதனுக்குள் இல்லையோ அந்த மனிதனை பார்த்து சாத்தான் சந்தோஷப்படுவான். ஆனா இவைகள் எவனுக்கு எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் சாத்தானுக்கு எதிரி. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுகிறவன், ஆண்டவருக்காய் உயிரையே கொடுக்கிறவன், தேவனோடு ஒரு பெரிய உறவை வச்சிருக்கிறவன், வேதம் வாசிக்கிறவன், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், இவங்க தான் அவனுக்கு எதிரியே தவிர மற்றவங்க யாருமே அவனுக்கு எதிரி இல்லை. அவங்களை குறித்த கவலையும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா இவங்களை வச்சு சாத்தானுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ற, ஆராதிக்கிற, பரிசுத்தமாய் வாழுகிற இவங்களையும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை பிரிச்சுட்டானா அவன் பெரிய சந்தோஷப்படுவான். அதுக்கு தான் சாத்தான் பல சோதனைகளை கொண்டு வருவான், உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்னாடி வருகிறான், உங்களை ஆண்டவரை பிரிக்கிறதுக்கு வருகிறான். அரணை காத்துக்கொள்ளுங்க, வழியை காவல் பண்ணுங்க, அறையை கட்டியாய் கட்டிக்கொள்ளுங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இந்த அறையை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யுத்தத்துக்கு போறவங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஊர்ல திருடுகிறவங்க எல்லாம் உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு வருவாங்கன்னு ஒரு கேள்விப்பட்டேன். எப்படின்னு தெரியல. அல்லேலூயா. நைட்டு தப்பி ஓடுறதுக்கு அவன் எண்ணெயை தேய்ச்சிட்டு எப்படி தான் அவன் பிடிச்சிட்டு ஓடுறான்னு தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி கேள்விப்பட்டேன். ஒரு நாள் நைட்டு பார்த்தா ஒருத்தர் அப்படி போயிட்டு இருக்காரு வெறும் எண்ணெயோட. அல்லேலூயா. சோத்திர. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிம்பிளான ட்ரெஸ் போட்டு அப்படி போறாங்க. ஆனா யுத்தத்துக்கு போறவங்க அப்படி இல்லை. நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அதுதான் பெல்ட். நமக்கு சொல்லக்கூடிய இந்த பெல்ட், இந்த மாதிரி பெல்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. அறையை ரொம்ப கட்டிக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அறை என்பது ரொம்ப முக்கியம். இந்த அறையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பேதுரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுக்கு அறை என்று சொல்லக்கூடியது எது அப்படிங்கிறத குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கும் மாம்சத்துக்கு சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மாம்சீகத்தில் சாத்தானை விரட்ட முடியாது. அல்லேலூயா.
கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா அவன் எல்லாம் சாப்பிட்டு பிசாசை பார்த்து போ பிசாசே அப்படின்னா போவாது. போன வாரம் நான் சொன்னேன், வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஒரு இடத்துல பிசாசு துரத்திட்டு இருந்து ஒரு பாட்டி கடந்து குண்டக்கா மண்டக்கான்னு பிசாசுகிட்ட பேசுது. அது சொல்லுது போ கிளவி. அல்லேலூயா. ஒரே வார்த்தை, கிளவி அவுட்டு, சோத்திர. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கிளவி பேசாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் யார்கிட்ட பலன் இருக்கு யார்கிட்ட பலன் இல்லை என்பது தெரியும். அல்லேலூயா. நீங்க மாம்சத்தை வச்சு சாத்தானை விரட்ட முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்ற ஆவிக்குரிய அர்த்தங்கள் நமக்கு ரொம்ப தேவை. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, உங்க மனசு ரொம்ப கட்டப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால், இதே பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:13 சொல்றாரு, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். உங்க மனதுல ஒரு பெரிய எண்ணம் உண்டாகணும். என்ன எண்ணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வரப்போறார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு வரப்போறாரு. வரும்போது எனக்கு நிறைய கிருபை வச்சிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனாகிய கிருபை, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற நம்பிக்கை. கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை உண்டாகணும். உங்க மனசை நீங்க சரியா கட்டி வைக்கணும். எப்படி கட்டி வைக்கணும்னா, எனக்காக இயேசு வரப்போறார். அதனாலதான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் கடைசி நாளில் அவன் வந்து நிற்பதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு வரப்போறாரு, இயேசு வரும்போது நானும் போவேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. இயேசு வரும்போது நீங்க போகலன்னா, நீங்க சர்ச்சைக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, காணிக்கை கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, பைபிளை தூக்கி ஒரு பிரயோஜனம் இல்லை, பாட்டு பாடி ஒரு பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி நம்ம உள்ள உட்காந்து கை தட்டிட்டு போறதுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஏன்னா இயேசு வரும்போது இந்த பூமியில கட்டடங்கள் இருப்பதில்லை. ஆமென். இயேசுனுடைய 2வது வருகையில் எல்லாம் சின்ன பின்னமா போகுது. வானங்கள் விலகி போகிறது, பூமி இருந்த இடத்தை தெரியாம போகிற மலைகளும் குன்றுகளும் எல்லாம் தவிடுபடியா போகுது. நாம கட்டி இருக்கிற கட்டடங்களும் கூட போகுது. அதனால ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு வரும்போது நான் அவரோடு போவேன் என்று சொன்னார். இயேசு வரும்போது நான் அவரோடு இருப்பேன் என்றார். அதுதான் நாம படுகிற பிரயாசத்தின் முடிவு. மற்றபடி நாம என்ன பிரயாசப்பட்டாலும், என்ன கொடுத்தாலும், என்ன செஞ்சாலும் அவைகள் இந்த பூலோகத்தோடு முடிஞ்சு போயிடும். பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், உங்க மனசை நல்லா கட்டி வச்சுக்கோங்க. இயேசு வரும்போது என்னையும் அழைத்து செல்வார். அப்படின்னா இயேசுடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு எண்ணம், இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க எப்படி ஓடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய எதிர்கால தரிசனம் என்ன, அல்லது உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன? நீங்கள் எதை பார்த்து ஓடுகிறீர்கள்? எதை பார்த்து உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலடி வைக்கிறீர்கள்? ஒவ்வொரு வருஷத்தை 24 முடிச்சுட்டு 25க்கு போறோம். எதை வச்சு போயிட்டு இருக்கிறோம்? எது நம்முடைய நோக்கம்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவுக்கு அப்புறம் இயேசு வருவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இயேசு வந்ததுக்கு அப்புறம் நித்திய ஜீவன், நித்திய நரகம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நோக்கம் இவைகளை விட்டு வேற எங்கேயும் போகும் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை, நாம் கண்டிப்பாய் தேவராஜ்யத்துக்குள் போவதில்லை. அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுகிறது, உங்க மனசை திட மனசா வச்சிருக்கணும். ஏன்னா 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3வது வசனத்தை வாசித்தால், எல்லாரும் வேகமா திருப்புங்க. அம்மா மாதிரி பைபிள் திறந்து வச்சுட்டு அப்படியே கனவு காண்றீங்களே, தரங்க எல்லாரும் தரங்க, பைபிள் எல்லாம் திறந்துட்டு, ஆமென், 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பைபிள் என்ன சொல்லுது? பவுல் சொல்லுகிறார், இந்த சபை சாதாரண சபை அல்ல, இந்த சபையில 9 வரம் உண்டு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், 9 வரங்கள் இந்த சபையில உண்டு. கொரிந்து சபையில பிசாசுகளை துரத்துகிறவர்கள் உண்டு, அற்புதங்களை செய்கிறவர்கள் உண்டு, தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் உண்டு, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உண்டு. கொரிந்து சபையில யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் வரம் பெற்ற ஒரு சபை. அல்லேலூயா. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனசு வஞ்சிக்கப்படுமோ என்று. பிரைஸ் தி லார்ட். உங்க மனசு அப்ப வரச்சுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா.
வரம் இருக்கிறதுனால தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. நல்ல ஜெபம் பண்ண தெரிஞ்சதுனால தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. நல்ல பாட்டு பாட தெரிஞ்சதுனால தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. இங்க பைபிள் சொல்லுது, உங்க மனசை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்க மனசு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. அப்படின்னா மனதை ஏன் கட்டணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வேகமா தியானிச்சுட்டு நம்ம கிளம்ப போறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இன்னைக்கு முடிப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் முடிப்போம். யாத்திராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 6வது அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள் இருக்கவங்க எல்லாரும் தயவு செய்து ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்றது அங்க இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை நான் பொய் கூட சொல்லிட்டு போலாம். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா மாதிரி எல்லாம் கையை தூக்குங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. பைபிள் சொல்லுது, ஆமென், 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, இந்த பிரகாரமாய் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னா, அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். பைபிள் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கொண்டு வரதுக்கு மோசே போகும்போது எகிப்தில் ராஜாவிடம் பேசும்போது, ராஜா இவர்கள் எல்லாரும் சோம்பேறிகள், இவங்களுக்கு வேலை அதிகப்படுத்துங்க, கொடுமைப்படுத்துறாரு. கொடுமைப்படுத்த இவங்க மனசு முழுவதும் சோர்ந்து போனது. பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மனம் மடிந்து போனார்கள். கொடுமையான வேலையினால இவர்களுடைய மனதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்ப மோசே வந்து பேசுகிறார் சத்திய வார்த்தையை. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார். ஒண்ணு யாரால. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? உங்க மனசுல ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா உங்ககிட்ட எத்தனை பிரசங்கியார் வந்து பேசினாலும் உள்ள ஏறாது. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாஸ்டர் அமெரிக்கால வந்து பேசினாலும் உள்ள ஏறாது. எல்லாம் உங்க கேட்கறது மாதிரி இருக்கும், எல்லாம் ரசிக்கிறது மாதிரி இருக்கும், எல்லாம் மார்க் போடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணுமே நமக்கு உள்ள கிரியை செய்யாது. காரணம், நம்ம மனசு மனம் அடிவாகி போய்விட்டது. மனதுக்குள்ள ஒரு சோர்வு. அவன் எதுக்குடா ஜெபம் பண்ணணும், எதுக்குடா சர்ச்சுக்கு வரணும், எதுக்குடா ஆராதிக்கணும், எதுக்கு பைபிள் வாசிக்கணும், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், ஒண்ணுமே தெரியல. அவன் அப்படிப்பட்ட இருதயத்தில் உண்டாகிற பெரிய சோர்வு, இருதயத்தில் உண்டாகிற பெரிய மனமடிவினால அநேகர் தற்கொலை செய்கிறார்கள், அநேகர் ஆண்டவரை விட்டு போகிறார்கள், அநேகர் சாவை தேடி ஓடுகிறார்கள். எல்லாத்துக்கும் முக்கியமான நோக்கம் மனசு. ஒரு மனிதனுடைய மனசு பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா, அவன் பெரிய பலசாலியா இருந்தாலும், பணம் படைச்சவனா இருந்தாலும், உலகத்துல பெரிய புகழா இருந்தாலும் திடீர்னு செத்து போறான். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஃபேமஸ் ஆனவர்கள், எத்தனை பெரிய புகழின் உச்சியில இருக்கிறவர்கள் திடீரென்று மரணித்து விடுகிறார்கள், திடீரென்று செத்து போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் இப்படி? இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? என்ன பிரச்சனை யாருக்குமே தெரியாது, என்ன நடந்துச்சு யாருக்குமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள் ஏற்பட்ட மனமடிவு, உள்ளுக்குள் ஏற்பட்ட சோர்வு, உள்ளுக்குள் ஏற்பட்ட கிரியைகள் இவர்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மனசுக்குள்ள மனமடிவு வர்றதுக்கு விடாதீங்க. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளை புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 16வது அதிகாரத்தை திருப்புங்க. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனா சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தில் இருந்தது எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தினான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனம் அடிவு வந்ததுனால அவனுக்கு சாவை தேட ஆரம்பித்தான். சாவை தேட ஆரம்பித்ததுனால் கடவுள் கொடுத்த பெரிய ரகசியத்தை போட்டு உடைச்சான். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. சிம்சோன் அப்படிங்கிற மனுஷனை குறித்து எழுதப்பட்டு, சிம்சோன் இவனுக்கு தெளிலாளுக்கு இவனுக்கு இந்த பிரச்சனையை குறித்து எழுதப்பட்டிருக்கு. டெய்லி வந்து கேட்குறான், அமே உனக்கு எங்க பலன் இருக்கு, எங்க பலன் இருக்கு, எங்க பலன் இருக்கு. இவன் சொல்றான், பொய் சொல்லிட்டு இருக்கிறான், இப்படி 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 இருக்கு, என்ன கட்டினா இப்படி கட்டினா, இப்படி பண்ணா முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அவன் அலட்டி கொண்டிருந்ததனால் சாக வேண்டும் என்று எண்ணம் வந்து. அல்லேலூயா. சாத்தானுடைய பிளான் என்ன தெரியுமா? அலட்ட வைக்கிறது. ஓயாம தொந்தரவு. அப்ப அந்த தொந்தரவு கொடுக்க இந்த மனசு பலவீனம் அடைகிறது. மனசு தேவன் மேல் வராம இவன் தன்னோடு இருந்த எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. ஓயாத பிரச்சனை, ஓயாத போராட்டம் வரும்போது நீங்க தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. கடவுளிடத்துல உங்க நம்பிக்கையை கொண்டு போயிருங்க. தயவுசெய்து உங்க மனசுக்குள்ள வச்சு போராடிக்கிட்டு இருக்காதீங்க. மனசுக்குள்ள வச்சு போராடுகிற முடிவு அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அல்லேலூயா.
அநேகர் சொல்றாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் தான் அநேகரை வேதனைப்படுத்துது. பலர் யாருக்கும் தெரியாம உள்ளே புகஞ்சு 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 அந்த வேதனை நினைச்சு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, என்ன செய்வேன்னு தெரியல, எதிர்காலத்தை குறித்த எதுவுமே இல்லாத உள்ள புகஞ்சு புகஞ்சு ஒரு நாள் வெடிச்சிருது. அல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு நீ சொல்றாரு, உள்ள வச்சிடாதீங்க தயவு செய்து. உங்க பாரத்தை சுமக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி. உங்க வாழ்க்கையை மாத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த உலகத்துல யாரை என்ன வேணாலும் செய்யக்கூடிய, எப்பவும் எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனமடிவிலிருந்து விடுதலை அடைங்க. இரண்டாவது சங்கீதங்கள் புஸ்தகம் 116வது புஸ்தகம் 116வது புஸ்தகம் அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. சங்கீதங்கள் புஸ்தகம் 116 சொல்கிறது, 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரண்டாவது சாத்தான் கொண்டு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா கலக்கம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொண்டு வர தெரியுமா? கலக்கம். மனசுக்குள்ள ஒரே கலக்கம். ஏன்னு கேட்டா தெரியாது. அல்லேலூயா. ஏன் கலங்கிட்டு இருக்கீங்க? சிலர் ஒழுங்கா பேசவே மாட்டாங்க. அவங்க வாயில வர்ற வார்த்தையை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன், இவங்க மனசு சரியில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். சிலருடைய வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது, இனி என்ன பேச போறோன்னு தெரியாது. உள்ளுக்குள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அவங்களுடைய நாவல வெளியே வந்து பதட்டத்தையும் கோர்வை இல்லாத சில வார்த்தைகளையும் கொண்டு வந்து அவங்கள பேச வைக்கும். காரணம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கலக்கம். அல்லேலூயா. உள்ள கலங்கி 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 ஒரு நாள் பிரச்சனையில மாட்டிடும். எபிரேயர் புஸ்தகத்தை திருப்புங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல 12வது அதிகாரம் 15வது வசனத்தை, இது ஒரு டேஞ்சரான பிரச்சனை. இந்த பிரச்சனை நீங்க கண்டிப்பா மேற்கொண்டே ஆகணும். ஏன்னா இதை விட பெரிய பிரச்சனை இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 15 எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கலக்கம் வர்றதுக்கான காரணம் ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள முளைச்சிருக்கு. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு எல்லாம் கலக்கம் இருக்கா? யாருக்காவது அப்படி கலக்கம் இருக்குன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத வேற ஒன்று முளைச்சிருக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. சில திடீர்னு செல்போனை எடுத்துட்டு உடைப்பாங்க, திடீர்னு பானையை உடைப்பாங்க, ஆனால் திடீர்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனால் ஏன் வர்றாங்கன்னு தெரியாது குடும்பத்தில். அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. ஒன்னும் இல்லாததை பெருசாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதில் ஒரிஜினல். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. ஒன்னும் இல்லாததை பெருசாக்குறது இல்லை ஒரிஜினல். உள்ள ஏதோ ஒன்று முளைச்சிருக்கு, உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் உள்ள இருந்து இவனை அப்படியே உருவாக்குது, இவனை கலக்கம் உண்டாக்கி பக்கத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் கலக்கம் உண்டாக்குகிறது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அநேகர் கலக்கம் உண்டாக்குறதுனால். அப்ப நீங்க உங்க பிரச்சனை, உங்க இருதயத்தை, உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா உங்க குடும்பம் மொத்தத்தையும் பிரச்சனை பாதிக்கும். அல்லேலூயா. எங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போன உடனே இந்த அம்மாவை தாக்குவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை தாக்குவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வரவங்க எல்லாரையும் தாக்குவேன். ஏன்டா நல்லா தானே இருந்தார் காலையில் போகும்போது, வரும்போது என்னடா எங்கேயோ ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களை இட்டு கலக்குகிறது, உங்களை இட்டு குழப்புகிறது, உங்களுக்குள்ளால பிரச்சனைகளை உண்டு பண்ணதுன்னா ஏதோ ஒரு வேர் முளைச்சிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேர் உங்க வாழ்க்கைக்குள்ள வெளியே போனா நீங்க இயேசு கிட்ட போங்க. இந்த பிரச்சனையை விட என் ஆண்டவர் பெரியவர். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. கடவுளால் உலகத்தில் சந்திக்க முடியாத பிரச்சனை இல்லை, கடவுளால் மாற்ற முடியாத பிரச்சனை இல்லை, உங்க குடும்பத்தில் திருத்த முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்லை ஆண்டவருக்கு. அதனால கடவுள் சொல்றாரு, உங்க மனசை கலக்கத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. நீங்களும் கலங்கி அநேகரை கலக்கி உங்க குடும்பத்தையே கலக்கி தயவு செஞ்சு பிள்ளைகள் கடைசியில் சொல்லும், இங்க பிறந்ததுக்கு அமெரிக்காவிலேயாவது பிறந்திருக்கலாம். அல்லேலூயா. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்லுது, இவனுக்கு போய் பிறந்துட்டேன்னு. அல்லேலூயா. இவளுக்கு போய் எவ்வளவு மரியாதை. ஏன்னா ஓத்திரம் தாங்க முடியல, டெய்லி பிரச்சனை கண்டு 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 இதுவளுக்கு கடைசியில அவன் ஹாஸ்டலுக்கு போறேன். அல்லேலூயா. ஏதாவது போறீங்களாப்பா? இல்லை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்ட்ட தனியா கேட்கணும், யாராவது ஹாஸ்டல் போறீங்கன்னா அங்க வீட்டுல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் நடக்குது. அல்லேலூயா. சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கலக்கம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள இருக்குன்னா உங்க குடும்பம் நிம்மதியா இருக்காது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா.
உங்க வீட்டில் உங்களுக்கு கலக்கம் இருக்குன்னா உங்க குடும்பத்தில் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா இந்த பிசாசு சாதாரண பிசாசு அல்ல, இது குடும்பத்தையே சீரழிக்கும். மூணாவது ஒரு காரியத்துக்கு போறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் எழுதப்பட்டிருக்கு 15வது அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்புங்கள். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:13 சொல்லுது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அடுத்தது ஒரு பிரச்சனை, ஏன் நம்முடைய மனசை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது நம்பிக்கையை வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கணும்னா, அடுத்தது சொல்லுது மனோதுக்கத்தினாலே ஆவி. பிரைஸ் காட், அல்லேலூயா. அடுத்தது பைபிள் சொல்லுது மனசு எப்பவுமே துக்கமாகவே. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பக்கத்து உங்களை கையை பிடிச்சிங்களா? பிடிச்சி கொஞ்சம் கேளுங்களேன். உங்க மனசுல துக்கம் இருக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. உங்க பலர் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. மனசுக்குள் வரக்கூடிய துக்கம், இதுதான் சாத்தானுடைய மூணாவது ஆயுதம். துக்கம் என்கிறது வேதத்தில் எழுதப்படும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ அவன் எலும்புகளை உலர பண்ணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் இன்னொரு வசனத்தில் நீதிமொழியில தான் இருக்கு, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அவன் அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த துக்கம் என்ன செய்யும் தெரியுமா? உங்க எலும்பை தொடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாட்டெல்லாம் பாடும்போது எலும்புகள் உருவாகணும் பாடம். நீங்கள் சாதாரண காரியம் இல்லைங்க. அவன் டாக்டர்ஸ்கிட்ட போய் கேளுங்க. டாக்டர் சொல்கிற கருத்து இந்த பைபிளோடு இருக்குது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போனீங்கன்னா வியாதிப்படுவீங்க. பிரைஸ்லாம். ராத்திரி ஃபுல்லாக எதையாவது நினச்சி படுத்தீங்கன்னா காலையில் ராத்திரி தூக்கம் வராது. காலையில் எழும்பும்போ ப்ரெஷரு, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் மேலே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், உங்க துக்கம் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சரீரம் பலவீனம் அடையும். அல்லேலூயா. ஏன்னா மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்ப நீங்க எப்பவுமே 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்ப துக்க வறுமை என்ன செய்யுது? துக்க வறுமை இயேசுட்ட வந்துருங்க. அல்லேலூயா. துக்கத்தை கொட்டிட்டு போயிட்டே இருங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீங்க துக்கப்பட்டு ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. முதல்ல புரிச்சுக்குங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம். ரொம்ப துக்கத்தை உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பலவீனம் அடைஞ்சிருவீங்க. சீக்கிரத்துல செத்துருவோம். அல்லேலூயா. இருக்கீங்க? ஏன்னா சீக்கிரம் சாகணும். பிரைஸ். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி இருக்கீங்களா? தம்பிமாருக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஐயா ஏதாவது டவுட் உண்டு? ஐயா சீக்கிரம் சாகண்டாம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். சாகண்டா சீக்கிரம். ஏன்னா நம்முடைய பலவீனங்கள் அநேகர் மனசை வச்சுத்தான் வருது என்று டாக்டர்ஸ் சொல்றாங்க. வேதமும் அப்படித்தான் சொல்லுது. உங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கம் உங்களை வேதனைப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். அதனால இந்த துக்கம் வர்றதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராக இயேசு சொன்னாரு, கலங்காதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். யாரெல்லாம் நம்புறீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க, எல்லாத்தையும் இயேசு பார்த்துக்குவா. யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே சங்கீதத்தை முதல்ல வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 95வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 95 திருப்பிக் கொள்ளுங்க. 10வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது வழுகி போகிற மனசு. 4வது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, வழுகக்கூடிய ஒரு மனசு. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் எப்போதும் வழுகி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, விசுவாசத்தில் எப்பவும் நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாரம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் ஆளை காணாது. சரி, கூட்டம் இப்போ அம்மா சொல்லிட்டாங்களே இன்னைக்கு, அடுத்த வாரத்தில் சீக்கிரம் வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்த வாரம் உள்ள வழுக்கல். அல்லேலூயா. பாசி பிடிச்சிருக்கு ஒரே வழுக்கு. அல்லேலூயா. உள்ள என்னது? வழுக்கல். சறுக்கி விழுகிறோம் கீழே, அடிக்கடி கீழே. வலிக்கி விழுகிறோம். நல்லா பரிசுத்தமாக போகிற அநேகர் திடீர்னு வலிக்கு கீழே கிடக்குறாங்க. அல்லேலூயா. நல்லா ரட்சிக்கப்பட்டு போன ஆட்கள்லாம் வலிக்கு விழுந்துறாங்க. நல்ல ஆண்டவருக்காய் வாழுகிற நல்ல வைராக்கியமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வலிக்கு விழுந்துறாங்க. பைபிள் சொல்லுது, அதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. வேற எங்கேயுமே இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தில் வழுக்குறீங்கன்னா உங்கள் கண்ணு செய்யலாம், உங்களுடைய நினைவு செய்யலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மனசு தான் பிரச்சனை. அல்லேலூயா.
நீங்க அதை உள்ள எடுத்ததுனால உள்ள வழுக்குதல் உண்டாகிறதுனால நீங்க பல இடத்துல விழுந்து போய் இருக்கிறீங்க, பல இடத்துல எழும்ப முடியாம இருக்கிறீங்க, பல இடத்துல ஆண்டவருக்காக உங்களால் நிற்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. ஏன்னா எங்கேயோ வலிக்கு விழுந்துட்டோம், எங்கேயோ எழும்ப முடியாத இடத்துல இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய மனசு பலவீனம் அடைஞ்சிருக்கிறது. நம்முடைய மனசுல சாத்தான் கொண்டு வருகிற அந்த உலகத்தின் ஆசை எல்லாம் நீங்க உள்ள விட்டுட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க தடுத்தே ஆகணும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நீங்கள் ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம், அதிலே ஆண்டவருடைய வசனம் 28வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கடைசி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனதில் ஏற்படக்கூடிய விருப்பம் இல்லை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுல விருப்பம் இல்லை அப்படின்னா, தேவனை பற்றி கொண்டிருக்க மனசு இல்ல, ஆண்டவருக்காய் வாழ மனசு இல்ல, பைபிள் படிக்க மனசு இல்ல, சர்ச்சுக்கு வர்றதுக்கு மனசு இல்ல, பரலோகம் போறதுக்கு மனசு இல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற எந்த விதமான மனதும் எண்ணமும் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. மனதுக்குள்ள என்ன எண்ணம் இல்லை தெரியுமா? கடவுளை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. அதனால இங்க பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ரோமர் 1வது அதிகாரம் 28. எல்லாரும் திருப்பினீங்களா? ரோமர் 1:28 திருப்பிங்க. தம்பி எடுத்தியா? எடு, பைபிள் எடுங்க, ஓபன் பண்ணு. அது என்ன எழுதப்பட்டிருக்கு? ரோமர் 1:28 என்ன எழுதப்பட்டிருக்கு? அது என்ன எழுதப்பட்டிருக்கு? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு. இவங்களுக்கு என்ன எண்ணம் இல்லை தெரியுமா? ஆண்டவரோடு இருக்க மனசு இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக மனசு இல்லை, ஆலயத்துக்கு வர்றது மனசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் முழு மனசோடு இங்க வந்திருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். கை ஒண்ணு தூக்க வேண்டாம். எத்தனை பேர் முழு மனசோடு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் பாதி மனசோடு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் யாரோ உங்களை ஏவி விட்டு வந்திருக்கீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ள உங்க குடும்பம் அப்பாவா இருக்கு, அம்மாவா இருக்கலாம், பாப்பான்னு உங்களை தள்ளினதுனால பல பேர் வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லைன்னா பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கேடான சிந்தைக்கு கொடுத்துருவார். கடவுள் எப்பவும் போராட மாட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கடவுள் உங்களை போராடுவா, அதுக்கப்புறமா கடவுள் உங்களை விட்டுருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? பற்றி கொண்ட மனதில்லாதபடியினால் கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. கடவுளே கொடுத்தாரா பாவம் செய்வதற்கு, அநியாயம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு, நரகத்துக்கு போறதுக்கு. ஏன்னா பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் நரகத்திற்கு நியமிக்கப்பட்ட இருக்கிறார்கள். அவங்க அப்படியே உருவாக்கப்பட்டு விட்டார்கள் நரகத்து. இவங்க நரகத்துக்காக சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஏன்னா இயேசுவோடு வாழ விருப்பம் இல்லை, பரிசுத்தத்தை சார்ந்திருக்க விருப்பம் இல்லை, ரட்சிக்கப்பட விருப்பம் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. கடவுள் பார்த்தா ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து இவனுக்காய் பிரயாசப்பட்டு சாத்தான் கையில கொடுத்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு 23 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 23:37 சொல்லப்பட்டிருக்கு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்லுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உங்கள் பிள்ளைகளை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. கோழி சிறக விரிச்சு கோழிக்கு பிரச்சனை வரும்போது, கோழி குஞ்சு பிரச்சனை வரும்போது சத்தம் போடும், உள்ள வர்ற கோழிகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஆண்டவராகிய தேவன் 2 சிறகையும் விரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தரமோ உங்ககிட்ட பேசிட்டே, ஆனா உனக்கு மனசு இல்ல, அதனால தான் ரட்சிக்கப்படல. மனசு இல்ல, அதனால தான் இயேசு ஏற்றுக்கொள்ளல. மனசு இல்ல, அதனால தான் மீட்கப்படல. மனசு இல்ல, அதனால தான் இயேசுவின் பிள்ளையா மாறல. வேற ஒன்னில் 1000 காரணம் நீங்க சொல்லலாம். நீங்க ஜெபம் பண்ணாததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். நீங்க பரிசுத்தம் அடையாததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். நீங்க தேவனுடைய சபைக்கு வராததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா இயேசு ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் கரங்களையும் விரித்து கொண்டு நிற்கும் போது, அவர் சிறகை விரித்து கொண்டிருக்கும் போது உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு மனசு இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால என்னைக்கும் அவர் சிறகை விரிச்சிட்டு நிற்க மாட்டார். என்னைக்கு நீங்க உள்ள வரக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, உங்களுக்கு கொடுத்த நாட்களில் ஓடி வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்கு இயேசு உங்க சிறகை விரிப்பாருன்னு நினைக்காதீங்க. தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா நினைக்காதீங்க. ஒரு நாள் முடிவு வரும், அன்னைக்கு நீங்க தனியா நிற்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச வரும். எல்லாம் கண்ண முடுங்க. எல்லாரும் கண்ண முடுங்க. யாரும் பிள்ளைகளை யாரும் வெளியே போகக்கூடாது. எல்லாம் கண்ண முடு.
தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்ண முடுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நம்ம அநேக நேரங்களில் பாதிக்கப்படுகிறோம். நம்மால் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், கணவன், மனைவி எல்லாம் பாதிக்கப்படுகிறது. எதனால அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னா, மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் நம்ம ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய வேர், மனைவியை நினைத்தோ, புருஷனை நினைத்தோ, பிள்ளைகளை, பெற்றோர்களை நினைத்தோ தேவையில்லாமல் உருவாக்கப்பட்ட அந்த வேர் உங்களை கலக்கிக்கிட்டு இருக்கும், உங்க குடும்பத்தை கலக்கிட்டு இருக்கோம், உங்க வேதனைப்படுத்தும். அநேக நேரில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வேர் முளைக்க ஆரம்பிக்கும் போதே அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வெட்டி விடுங்க. ஹல்லேலூயா. இல்லை, என் தேவன் என்னை கைவிடவே மாட்டா, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பா, என் தேவன் என்னை உயர்த்துவா, என் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவா. அந்த உலகத்துல நான் தோற்று போக மாட்டேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். தம்பிமார், பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரும் கண்ணம் போடுங்களேன். எல்லாரும் கண்ணம் போடுங்க. அநேக நேரங்களில் தேவையில்லாத கலக்கம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது. இந்த வேர் முளைச்சி நம்ம அநேக நேரம் கடவுளை விட்டு போக வைக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். அநேக நேரங்களில் துக்கம் வருகிறதுனால் நம்முடைய மனது அநேக நேரங்களில் துக்கப்படுகிறதுனால், துக்கத்தை இருதயத்தில் வைத்து நொந்து 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 அநேக நேரங்களில் வியாதிப்படுகிறோம், அநேக நேரங்களில் கஷ்டப்படுகிறோம், அநேக நேரங்களிலே பலவீனம் அடைந்தவர்களா இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உள்ள விடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். மனதின் அறை கட்டப்படாத நேரங்களிலே இவைகள் எல்லாம் உள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, மனமடிவினாலே சாகத்தக்கதாய் சிம்சோன் தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான். சாத்தான் அநேக நேரங்களிலே இந்த உலகத்தின் ஆசைகளை நமக்கு ஓயாமல் கொடுத்து கொண்டிருக்கிறதுனால், ஓயாம அலட்டி கொண்டே இருக்கிறதுனால நம்ம இருதயம் அநேக நேரங்களிலே மனமடிந்து போகிறது. ஜெபம் பண்றேனே, ஆராதிக்கிறேனே, சபைக்கு வரேனே, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? அதனுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு சம்பவம் இருக்கிறது, சாத்தானுடைய செயல் இருக்கிறது. அவரை நீங்கள் துரத்தி விடுங்கள், அல்லது தேவனிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை விடுவிப்பார், உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்கிற விசுவாசத்தை ஏற்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லாததுனால், தேவனோடு வாழ மனசு இல்லாததுனால நம்ம அநேக நேரங்களிலே சோதர ஆண்டவரை விட்டு போயிடுறோமே. நம்ம பல காரணம் சொல்லுகிறோம். என்னுடைய வாலிபம் இப்படி ஐயா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி, என்னுடைய சகோதரன் சகோதரி இப்படி, எங்க குடும்பம் இப்படி, எல்லாரும் இப்படி. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லையே, உங்க மனசு தான் இப்படி. ஹல்லேலூயா. உங்க மனசு தான் இப்படி. உங்க மனசு எங்கேயோ போய் பற்றி கொண்டிருக்குது, உங்க மனசு யாரையோ பிடித்து கொண்டிருக்கிறது, உங்க மனசு வேற எங்கேயோ போனதுனால நீங்க ஜெபம் பண்ண முடியல, நீங்க ஜெபிக்க முடியல, பரிசுத்தம் அடைய முடியல. ஜெபம் பண்றீங்க, ஆனா முழு மனசா நீங்க ஜெபம் பண்ணி எவ்வளவு நாளாச்சு? ஹல்லேலூயா. பலர் நாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடவுளை ஏமாத்திட்டு இருக்கோமா சகோதரா, ஐயா, தம்பி? கடவுளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். நாம நினைக்கிறோம் கடவுளை ஏமாத்துறோன்ட்டு, ஆனா அங்க முடிவு நம்ம தான். ஒரு வருஷம் தாவீது கடவுளை ஏமாத்தி கொண்டிருந்தான். பாவம் செஞ்ச பிற்பாடு அவனுக்குள்ள உணர்வில்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வர்ற வரைக்கும் அவன் கடவுளை ஏமாற்றி கொண்டிருந்தான். ஒரு வருஷம் பாட்டு எழுதுனா உண்மை, ஆராதிச்சா உண்மை, சபைக்கு போனா உண்மை, எல்லாம் உண்மை. ஆனா அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இல்லை என்பது அதை விட உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல எப்படி நிக்கிறீங்க? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி, யாருமே கண்ணை திறக்காதீங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க இருதயத்துல என்ன நடக்கிறது? உங்க மனசு என்ன சொல்லுது? இன்னைக்கு நீங்க தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மனம் அடிந்து சோர்ந்து போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஏதோ வாழ்றோம் ஐயா, ஏதோ ஜெபம் பண்றோம் ஐயா, ஏதோ போறோம் ஐயா, இருக்கிறத விட சாவது மேலா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்க புருஷனோ, உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க பெற்றோர்களோ உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நீங்க இவர்களுக்காக வாழாதீங்க. நீங்க யாருக்காக வாழாதீங்க? தங்கச்சி, தம்பி, ஐயா, அம்மா, யாருக்காக வாழாதீங்க. குடும்ப உறவுகள் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகும். குடும்ப உறவுகள் இந்த உலகத்தோடு நின்று போய்விடும். பெற்றோர்களோ, பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, சகோதரனோ, சகோதரியோ எல்லாம் இந்த உலகத்தோடு நித்தியத்தில் அது ஒன்றுமே இல்லை. உங்க ஆத்மா தனியா இருக்கிறது. உங்க ஆத்மாவை குறித்த கரிசனை உங்களுக்கு தான் வேணும். ஹல்லேலூயா. நீங்கள் 1000 காரணம் சொல்லி விலகி போகலாம், ஆனா இயேசுவிடத்தில் அந்த காரணத்துல ஒன்றை கூட சொல்ல முடியாது. இயேசுவிடத்துல போய் நியாயத்தீர்ப்பில் நீங்க ஒரு காரணத்தை கூட சொல்ல முடியாது. இயேசு கேட்பார் உங்ககிட்ட, நான் உனக்கு தந்த வாய்ப்புகள் எத்தனை
முறை உன்னை நான் சிறகில மூடிக்கொள்வதற்கு நினைத்தேன். எத்தனை பிரசங்கம் உனக்கு பண்ணப்பட்டது, எத்தனை முறை நான் உன்னை எச்சரித்தேன். ஆவியானவர் எத்தனை முறை உன்னோடு இடைப்பட்டார். ஆனால் ஒரு முறை கூட நீ திருந்தவில்லையே, ஒரு முறை கூட உன்னுடைய மனதில் மாற்றம் வரலையே. ஏனென்றால் மனதில் மனம் இல்லை, ஆண்டவரோடு இருப்பதற்கு மனமில்லை, தேவனோடு வாழ்வதற்கு மனமில்லை, தேவ சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு மனமில்லை. அதனால தான் நம்ம அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட மனமில்லாமல் இருக்கிறோம். நாம எதையோ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு நிரந்தரம் என்று நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். கிடையாது. இல்லை, ஒரு நாள் நம்ம மரிக்க போறோமா? ஐயா, ஒரு நாள் மரிக்க போறோம். ஒரு நாள் இயேசு வரப்போறாரு. கண்டிப்பா இந்த உலகத்துல நீங்க 100 வருஷம் கூட வாழ்ந்தால் கூட மரித்து தான் ஆகணும். மரிக்காத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்காது. அன்றைக்கு உங்கள் மனைவியோ கணவனோ உங்களுடைய பெற்றோர்களோ பிள்ளைகளோ நண்பனோ தோழனோ தோழியோ ஒருத்தன் கூட வரமாட்டான் நம்ம கூட. ஹல்லேலூயா. ஒரு ஆள் கூட நம்ம கூட இருக்காது. அன்னைக்கு தனியா நிக்கணுமே. அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா? ஐயோ, நான் எல்லாரும் கூட தான் நான் போவேன், தனியா நான் மரிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லையே, கிடையாது. உங்க நண்பர்களும் உங்களுடைய சகோதரங்களும் குடும்பங்களும் அழுது புலம்பதான் தெரியுமே தவிர உங்க ஆத்மாவுக்கு ஈடுகட்ட யாராலும் முடியாது. ஆத்மாவை மீட்க யாராலும் முடியாது. அது உங்க கையில தான் இருக்கு. வேற யார் கையிலையும் இல்லை. யாருக்கும் நீங்க கொடுக்காதீங்க. அது உங்க கையில தான் இருக்கு. இந்த உலகத்துல வாழ வரைக்கும் நமக்கு உறவர்கள், சொந்தங்கள், நண்பர்கள், சொந்த சொத்துக்கள் உண்டு. எல்லாம் இழந்தா ஒண்ணுமே இல்லையே. நம்முடைய மூச்சு நின்று போனால் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு தான் தேவராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறதா. அதனால தான் பேதுரு சொல்லுகிறான், நம்பிக்கையை இயேசு மேல வைங்க. நான் இன்றைக்கு மரிச்சாலும் இயேசு இடத்துல போவேன், நான் இன்றைக்கு இறந்து போனாலும் இயேசு இடத்துல போவேன். மரணத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. ஆமென். நித்திய ஜீவனை குறித்த, நரகத்தை குறித்த பயம் எனக்கு இல்லை. ஆண்டவருடைய சமூகம் என்னை தேடி வரும், எனக்காக நிற்கும் என்று நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதை தான் பேதுரு சொல்லுகிறார். ஆமென். நீங்க தெளிந்த புத்தி உள்ளா இருந்து எத்தனை கிருபை பெற்றிருக்கீங்க. ஆசீர்வாதத்துக்கு தேவன் உங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்க, எல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேல இன்னும் ஒன்று தரப்போறாரு, நித்திய ஜீவன். அதுதான் பூரண கிருபை. அந்த கிருபையை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா அவன் நிச்சயமா தேவராஜ்யத்துல போக முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? பரிசுத்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்க